திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஓபிஎஸ் பரபரப்பு பேட்டி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள மருதுபாண்டியர்கள் நினைவாலயத்தில் நடைபெற்ற குரு பூஜையை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசியல் நிலை மற்றும் அதிமுக உள்கட்சி பிரச்சினை குறித்து பேசினார். செய்தியாளரிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லாத சூழல் நீடித்து வருகிறது. இந்த நிலை நீடித்தால் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறுவது ஆட்சிக்கு வரும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். யாருடைய அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருப்பது என்பது மக்களின் கையில்தான் உள்ளது. தொடர்ந்து அதிமுக உள்கட்சி பூசல் குறித்து பேசிய ஓபிஎஸ், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே நமது முதன்மையான நோக்கம் என்று கூறியுள்ளார். மேலும் அவர், எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கும் போது தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என சட்ட விதியை கொண்டு வந்தார். இதை எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது என்று சட்ட விதியை எம்ஜிஆர் உருவாக்கினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிந்ததும் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்ததால் போதும் என சட்ட திருத்தம் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது சென்னை சிவில் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் அந்த வழக்கில் சாதகமான இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் மறுபடியும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்று அவர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.